ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன் இல்லையா? இவங்கெல்லாம் தங்கம் சேர்க்கறத விட வெள்ளி சேர்க்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை வந்து அடைக்கணும் அப்படிங்கிறப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வெள்ளி பொருள் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வைங்க. தங்கம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ரிஷப ராசிக்காரங்கள்ட்ட வந்து தங்கவே தங்காது. நீங்கள் பெரும்பாலும் தங்கம் வாங்குறதுக்கு ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். தங்கம் வாங்குற அளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வெள்ளி வாங்கணும். வெள்ளி வர வர உங்கள்கிட்ட வந்து செல்வம் அப்படிங்கிறது தங்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுறது, வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயணர் சமேதமாக இருக்கக்கூடிய, அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு, பெருமாளும் கூட லக்ஷ்மி, சிங்கப்பெருமாள் வழிபாடு, சிங்கப்பெருமாள் லக்ஷ்மி இருக்கக்கூடிய வழிபாடு, இந்த மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ண ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ஹேபிட் அப்படிங்கிறத வச்சுக்கணும். லக்ஷ்மி நரசிம்மர் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வெள்ளியிலலாம் வந்து ஒரு தகுடு மாதிரிலாம் சின்னதாலாம் இருக்கும். அதாவது வேண்டுதலுக்காக அந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு குங்குமம் போட்டு, குங்குமப்பூ போட்டு, ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா, அதாவது என்ன தெய்வமோ, அதாவது ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் லக்ஷ்மி நரசிம்மரே ஸ்வாஹா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து குங்குமம் போட்டு வழிபாடு பண்ண திரும்ப உங்களுக்கு லக்ஷ்மி பன்மடங்கு அப்படிங்கிறத கொடுப்பாங்க.